பிரைஸ் லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலையும் கூட வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் பூரணமாக நிச்சயித்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் கூட சோர்வை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு பக்தன் இப்படியாக அருமையாக பாடுகிறார். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, கண்டுனை அழைத்ததே கைவிடுவாரோ, கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. பிரியமானவர்களே, சோர்ந்து போவதற்காக தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. கர்த்தர் தன்னுடைய கரத்தை விட்டுவிடுவதற்காக தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. உலக தோற்றத்திற்கு முன்னமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நம்முடைய கரத்தை பிடித்தார். தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போவதில்லை. அவருடைய பிள்ளையாகிய நாமும் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஏசாயா 40:28-29 இப்படி சொல்லுகிறது. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இலைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. பிரியமானவர்களே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு வருகிறது? ஏன் கவலை வருகிறது? இன்றைய தினத்திலும் காலை வேளையிலே தேவன் என்னோடு பேசினார். மகனே, நீ என்னை பெரியவனாய்ப்பார். தேவனை நீங்கள் பெரியவராய் பார்ப்பீர்கள் என்றால் அவர் பேசினார். இன்றைய தினத்திலே காலையில் என்னோடு, நீ என்னை பெரியவனாய்ப்பார். நான் தான் உலகத்தை சிருஷ்டித்தேன், நான் தான் உலகத்தை உண்டாக்கினேன். என்னை விட பெரியவன் ஒருவனுமில்லை. கர்த்தரை பெரியவனாய்ப்பார் என்று என்னோடு பேசினார். அதே வார்த்தையை உங்களுக்கும் சொல்லுகிறேன். சோர்வு பலவீனங்களின் நேரத்தில் நீங்கள் தேவனை பெரியவராக பாருங்கள். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிற தேவன்தான் பெரியவர் என்பதை நீங்கள் ஆழ் மனது அறிந்து கொள்ளும் என்றால் இந்த உலகத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பீர்கள், எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிருப்பீர்கள், சோர்வாயிருக்க மாட்டீர்கள். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. அவர் சோர்ந்து போவதில்லை. அவர் சோர்ந்து போவதில்லை என்றால் நீங்கள் சோர்ந்து போகும்படி தேவன் உங்களை சிருஷ்டித்திருப்பாரா? இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சோர்ந்து போவது இயற்கை தான். தேவனை அறியாதவர்கள் சோர்ந்து போகலாம். தேவனை அறிந்த நாம் சோர்ந்து போகக்கூடாது. இயற்கையை மேற்கொள்ள அதிகாரம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தகப்பன் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார். அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறார்கள். அவருடைய தைரியம் குறைகிறது. அவருடைய மனதும் கூட திடனற்று கசந்து போகிறது. சோர்வு வர 1000 காரணம் இருக்கிறது. ஆனால் தைரியம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. தைரியம் தேவனிடத்திலிருந்து வருகிறது.
அநேக நேரங்களிலே சோர்ந்து போகிறார்கள். நாம் சோர்ந்து போகக்கூடாத காரியங்களை வேதம் இப்படியாக வெளிப்படுத்துகிறது. லூக்கா 18:1 வேதம் சொல்கிறது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. நாமெல்லாம் ஏதாவது ஒரு கவலை வந்தால், சோர்வு வந்தால் தான் ஜெபிக்கவே போவோம். ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க உட்காரும் பொழுதே நீங்கள் பதிலை கிடைத்ததாக நினைத்து உட்கார வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் வந்து ஜெபித்து பதில் கிடைக்காமல் போனவர் யாரும் கிடையாது. அவரை நம்பி கெட்டவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை நம்பாமல் கெட்டவர்கள் 1000 பேர் இருக்கலாம். சோர்ந்து போகாமல் நீங்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற வேளையிலே சில சோர்வுகள் வரத்தான் செய்யும் என்று அர்த்தம். அவைகளை மேற்கொண்டு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். 2வது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாதிருங்கள். நீதிமொழிகள் 24:10 சொல்கிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேதம் சொல்கிறது. எல்லா ஆபத்து காலங்களிலும் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மயப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆபத்து நேரத்தில் மனிதர்களை நாடி தேடி ஓடாதீர்கள், கர்த்தருடைய சமூகம் தேடி ஓடுங்கள். 3வதாக, உபத்திரவங்களில் சோர்ந்து போகாதீர்கள். இந்த உலகத்தில் பயங்கரமான பலவிதமான உபத்திரவங்கள் இருக்கிறது. எல்லா உபத்திரவங்களின் மத்தியிலும் நாம் சோர்ந்து போகக்கூடாதாம். யோவான் 16:33 சொல்கிறது, உபத்திரவங்களில் சோர்ந்து போகாதிருங்கள். உபத்திரவங்கள் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, உபத்திரவங்கள் பிசாசனிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிந்து அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். 4வதாக, கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். நீதிமொழிகள் 3:11 சொல்கிறது, கர்த்தர் கடிந்து கொள்ளும் பொழுது, ஒரு தவறை உணர்த்தும் பொழுது, ஒரு குற்றத்தை உணர்த்தும் பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடங்குங்கள். ஆமாண்டவரே, என் மீது தான் தவறு, என்னை மன்னியும் என்று சொல்லி தாழ்ந்து போங்கள். நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்றால் நித்திய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. 5வதாக, ஆத்துமாவில் சோர்ந்து போகாதிருங்கள். எபிரேயர் 12:3 முறிந்த ஆவி யாரால் தாங்க முடியும் என்று வேதம் கேட்கிறது. உடைய ஆத்மாவில் சோர்ந்து போகாதிருங்கள். உடைய ஆத்மா வெளிப்படையட்டும், உடைய ஆத்மாவிலே பலன் உண்டாகட்டும். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவன். ஆகிய அவங்களுடைய ஆத்மாவில் சோர்ந்து போகாதிருங்கள். 6வதாக, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். ரோமர் 2:7 நன்மை செய்கிறதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. காலம் சென்று போன அன்னை தெரசா அவர்கள் அனாதையாக ரோட்டோரங்களில் கிடக்கும் பிள்ளைகளை எடுத்து அவளுக்கு உணவு வேண்டும் என்று சொல்லி ஒரு கடைக்காரனிடம் மிகவும் கனிவோடு தன் கைகளை நீட்டினார்களாம். அந்த அன்னை தெரசாவின் கையிலே அந்த கடைக்காரன் காரி துப்பினானாம். அவன் கிறிஸ்தவத்தை பகைக்கிறவனாயிருந்தான். அவர்களை அதை சந்தோஷமாக துடைத்து விட்டு, பரவாயில்லை, எனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த குழந்தைகளுக்காவது இரக்கம் செய் என்று சொல்லி தன்னுடைய அடுத்த கையை நீட்டினார்களாம். அவனுடைய உள்ளம் உடைந்து போனது. அவனுடைய உள்ளம் உருகினான். தன்னுடைய தவறுக்காக அவன் மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை இலவசமாகவே அவன் கொடுத்தானாம். வேதம் சொல்லுகிறது, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு எவைகளை நீங்கள் செய்தீர்களோ அவைகளை எனக்கே செய்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமை செய்யக்கூடாது. நற்கிரியையில் செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். நற்கிரியைகளில் செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள். சோர்ந்து போகாதிருந்தால் நாம் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையினால அமையட்டும். கர்த்தரை பெரியவராக பாருங்கள்.
அவரே அண்டிக் கொள்ளுங்கள், அவரே நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவரை நோக்கி பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான அமையட்டும். அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்கு நமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அவர்கள் தொடட்டும் ஆண்டவரே. மிகப்பெரிய உயரத்தை சென்றடையட்டுங்க தாவே. இதுவரை வராத நன்மைகள் ஆசீர்வாதம் குடும்பத்திலே வரட்டும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட்.